கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துக்கு வருகின்றோம். இது கிறிஸ்துவுக்கு முன் 1898ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது. இது எகிப்திலே நடைபெற்றது. நம்ம இதுவரைக்கும் இங்கே கானான் தேசத்திலே யூதா, யாக்கோபு மற்ற பிள்ளைகள் ஆகியோருடைய வரலாறுகளை பார்த்து கொண்டிருந்தோம். எகிப்துக்கு மீதியான இடத்தில் அடிமையாக விற்கப்பட்டு எகிப்துக்கு சென்ற யோசேப்புக்கு என்ன ஆயிற்று என்பதை இந்த அதிகாரத்தில் தொடக்குகிறார்கள். இதில் பார்க்கும்போது 4 பிரிவுகளாக பிரிக்கலாம், உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள் யோசேப்பின் அடிமை வாழ்க்கையை பற்றியும், 7 முதல் 12 வரை உள்ள வசனங்கள் யோசேப்புக்கு நேர்ந்த சோதனைகளை பற்றியும், 13 முதல் 18 வரை உள்ள வசனங்கள் யோசேப்பின் மீது பொய் குற்றம் சுமத்தப்படுதல் பற்றியும், பிறகு 19 முதல் 23 வரை உள்ள வசனங்கள் யோசேப்பு சிறையில் அடைக்கப்படுதல் பற்றியும் கூறுகிறது. இன்றைய நாளில் முதல் 2 பிரிவுகளை பார்ப்போம். அதற்கு நான் தெரிந்து கொண்ட வேத வசன பகுதி, திறவுகோல் வேத வசன பகுதி ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பிரியமானவர்களே, இது யோசேப்பு போத்திபார் மனைவியை பார்த்து சொன்ன வார்த்தை. நாம் தொடக்கத்திலிருந்து இப்போது ஆராயவிருக்கின்றோம். 39ஆம் அதிகாரத்தை தொடங்குகிறோம். எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட யோசேப்பு பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமான போத்திபார் என்னும் பெரிய மனிதனால் விலைக்கு வாங்கப்பட்டான். அந்த காலத்தில் பொருட்களையும் மிருகங்களையும் விலை கொடுத்து வாங்குவது போல் மனிதர்களை விலை கொடுத்து வாங்கும் பழக்கம் இருந்தது. அவர்கள் அடிமைகள் எண்ணப்பட்டார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அவர்களின் எஜமான் சொல்லுகிறபடி அவர்கள் நடக்க வேண்டும். முதலில் எகிப்தில் யோசேப்புக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கிடைத்தது. ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எனவே அவன் காரிய சித்தியுள்ள மனுஷனானார். இங்கே 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனான தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். பிரியமானவர்களே, வீட்டிலும் வெளியிலும் போத்திபாருக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மீது இருந்தது. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்கு மாத்திரம் பயப்பட்டு நடந்தோமானால் நம்மை வைத்து கர்த்தர் அந்த இடம் முழுவதையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகளிலே நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் இருக்கின்ற இடத்துல நாம் கர்த்தருக்கு பயந்திருந்தோம் என்றால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தோம் என்றால், நாம் இருக்கிற இடத்தில் ஆசீர்வாதங்கள் பெருகும். நம்முடன் இருக்கும் அனைவரும் நம் நிமித்தம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார் என்பது யோசேப்பின் வாழ்க்கையில் இந்த கட்டத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம். அடுத்து 7 முதல் 10 வரை உள்ள வசனங்கள் யோசேப்புக்கு நேர்ந்த சோதனையை பற்றி சொல்லுகிறது. யோசேப்பு அழகான ரூபமும் கவர்ச்சியான முகமும் கொண்ட ஒரு வாலிபனாக இருந்தான். போத்திபாரின் மனைவி யாரு? யோசேப்புடைய எஜமானன் போத்திபார். அந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்புடைய அழகில் மயங்கினார். பாருங்க, அவ எஜமானி, இவன் ஒரு அடிமை. ஆனால் அந்த எஜமானி
அடிமையின் அழகில் மயங்கினாள். எனவே அவள் அடிக்கடி அவனை தன்னுடன் படுக்கைக்கு வருமாறு அழைத்தாள். இது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. ஒரு எஜமானியா இருக்கிறவள் வேலைக்காரன் மீது மோகம் கொண்டு அவனை தன்னுடைய படுக்கைக்கு அழைக்கிறாள். ஆனால் யோசேப்பு தேவனுக்கு பயந்தவனாகவும் தன் எஜமான் மீது மரியாதை உள்ளவனாகவும் இருந்தான். எனவே அவளின் வேண்டுகோளுக்கு அவன் இணங்கவில்லை. யோசேப்பு நினைத்திருந்தால் எளிதில் அவளோடு விபச்சாரம் செய்திருக்க முடியும். வெளியில் யாருக்கும் தெரியாமல் அவன் மகிழ்ச்சியாய் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் அவளிடம் என்ன சொன்னான்? 8-9 வசனங்களை வாசிக்கின்றோம். இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவனை விசாரியாமல் தனக்குண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? விபச்சாரம் என்பது, அதில் அடுத்தவன் மனைவியை கூடுதல் என்பது தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை அந்த இளம் வயதிலேயே அவன் அறிந்திருந்தான். தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய சரீர இச்சைகளை அடக்கி ஆள கற்றுக்கொண்டிருந்தான் யோசேப்பு. தன்னுடைய மனம் போன போக்கின்படி போகாமலோ அல்லது சாத்தானுடைய சோதனைகளுக்கு உடன்படாமலோ அவன் தொடர்ந்து ஒரு வீரமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். இதனால்தான் இது நடைபெற்று ஏறக்குறைய 1140 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கிமு 758 தீர்க்கதரிசனம் உரைத்த ஆமோஸ் கூறினார். இது நடந்தது 1898. கிமுல வருஷங்கள் இறங்கு வரிசையில வரும். அப்ப 1898 இருந்து 758 கழிச்சா 1140 வரும். அப்ப யோசேப்புக்கு நேர்ந்த அந்த சோதனையை பற்றி 1140 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஆமோஸ் கூறுகிறார். என்னன்னு சொல்றாரு? தீங்கு நாள் தூரம் என்றே நீ கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தொழுவத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளையும் தின்று தம்பூரை வாசித்து பாடி தாவீதை போல் கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள். யூத ஜனங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி ஆமோஸ் விளக்கும் போது சொல்றாங்க, யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்திற்கு கவலைப்படாமல் போகிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்களா? அது இன்னொரு தீர்க்கதரிசி சொல்வார், அடுத்தவன் மனைவியை பார்த்து கணைக்கிறான் என்று சொல்வார். இது மாதிரி காரியங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருந்தது. எப்ப? இந்த தீர்க்கதரிசியின் காலத்துல. அப்போ அவர் யோசேப்பை சுட்டி காண்பிக்கிறார். யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்திற்கு கவலைப்படாமல் போகிறார்கள். அவனுக்கு ஆபத்து நேரிட இருந்தது. ஆனால் அவன் தன் ஞானத்தினாலே அந்த ஆபத்திலிருந்து தன்னை தற்காத்து கொண்டான். பிரியமானவர்களே, இதன் தொடர்ச்சியை நாம் கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற சனிக்கிழமை என்று பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் நன்றி. தபால் பாடங்களை படியுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அடித்து விடுங்கள். அப்பொழுது இங்கே நான் வீடியோ போடுகிற போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கர்த்தருக்கு நன்றி. உங்கள் யாவருக்கும் என் வணக்கம்.